பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள், தடைகள், கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு முற்பிறவி கர்மவினை ஒரு காரணமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட சாபங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக கோளாறுகள், இது எல்லாமே பெரும்பாலும் ஒரு காரணமாக அமைகிறது. இப்படி கிரகங்களால் ஏற்படக்கூடிய கோளாறுகளால் உருவாகக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வெற்றியான வாழ்க்கையை பெறுவதற்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாடை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் உயர்வான புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஜென்ம பாவம் இல்லாமல் மற்ற 7 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீர இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தினமுமே செஞ்சு வந்தீங்களாவே போதும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம் மனித வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, பல தடைகள், இது எல்லாத்தையுமே சந்தித்து வரவங்க தொடர்ந்து பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து வந்தாலே மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய நாள்களில் இதெல்லாம் கொடுப்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் தடைகளும் பிரச்சனைகளும் அனைவரோட வாழ்க்கையிலும் ஏற்படுவது இருக்குது. ஸோ இதை எப்படி தீர்ப்பது அப்படின்னு, எதனால் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு தெரிந்தாலே பல பேருமே திணறுவது இருக்குது. இப்படி கஷ்டங்கள், தடைகள், இது எல்லாத்தையுமே தீர்ப்பவங்க எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே போதும். இதனால் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முன்வினை சாபங்கள், பித்ருக்களோட சாபங்கள், வாஸ்துவினால் ஏற்படக்கூடிய கோளாறுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்கும். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். பொதுவாகவே பறவைகள் போன்றவற்றுக்கு அழகிற்காக அடைத்து வைத்து வளர்ப்பதும் கூட இது போன்ற பாவங்கள் வந்து சேருவதற்கு ஒரு காரணமாக அமையுது. இது நீங்குவதற்கு விலங்குகளுக்கு உணவு கொடுக்கலாம். அது அவங்களோட மீது அதிக பாசம் காட்டுறது, இது எல்லாமே சிறப்பாக கொடுக்கும். பொதுவாக பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் தடைகள், இது எல்லாமே சந்தித்து வரவங்க தொடர்ந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து வந்தாலே மிகப்பெரிய புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நவகிரகங்களும் தானியங்களும், அதாவது சூரியன் கோதுமை, சந்திரன் அரிசி, செவ்வாய் துவரை, புதன் பச்சை பயிறு, குரு கொண்டைக்கடலை, சுக்கிரன் வெள்ளை மொச்சை, சனி கருப்பு எள், ராகு உளுந்து, கேது கொள்ளு, இப்படி நவகிரகங்களுக்கு உரிய நவதானியங்களை 1 கிலோ வீதம் வாங்கி வைத்துக்கோங்க. இதை மாவாக அரைச்சி ஒன்றாக நீங்கள் கலந்து வைத்துக்கோங்க. இந்த மாவில் தினமுமே சிறிது எடுத்து வெல்லம் கலந்து உருண்டையாக பிடிச்சி பசுமாட்டுக்கு கொடுத்து வரலாம். அதே மாதிரி வீட்டிற்கு அருகில் பசுமாடு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டு அருகில் பசுமாடு இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தினமுமே நீங்கள் கொடுத்து வரலாம். அப்படி முடியாதவங்க கோசாலை இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன் நம்ம இத்தனை ஜீவன்கள் இருக்கும்போது நம்ம பசுவிற்கு உணவளிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பசு மாடு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுது. ஸோ பசுமாட்டோட ஒவ்வொரு உடல் பாகத்திலும் ஒவ்வொரு தெய்வம் அப்படிங்கிற விதத்தில் தான் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாழ்வது ஐதீகம். அதனால தான் பசுமாடு ஒன்றுக்கு உணவு கொடுத்து வந்தோம் அப்படின்னா அது நவகிரகங்களுக்கு உரிய தானியங்களை கொண்டு செய்யப்பட்ட அந்த சத்து மாவினை உணவாக கொடுக்கறதுனால அனைத்து விதமான பாவங்களும், பிரச்சனைகளும், முன்வினை பாவங்களும், தடைகளும் விலகி வீட்டில் சுபிட்சம் ஏற்படும். அதே போல தான் வாஸ்துவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கூட வீட்டில் ஆண் நாய் அல்லது பெண் நாயை வாங்கி பராமரித்து வளர்த்து வர்றது ரொம்பவே நல்லது. இதனால் கிரக தோஷங்களுமே நீங்குமாம். அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள், அதாவது ஒரு மனிதனோட வாழ்வை நவகிரகங்கள் தான் தீர்மானிக்கிறது. நன்மைகள் மற்றும் தீமைகள் அப்படிங்கிறது இந்த நவகிரகங்களின் அமைப்பால் தான் நடக்குது. ஒருவர் போன பிறவியில் செய்த புண்ணியம் தான் இந்த பிறவியில் நன்மையாக அமைகிறது. அதே போன்று போன பிறவியில் செஞ்ச பாவங்க தான் இந்த பிறவியில் தோஷங்களாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சிறப்பு உடையது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் பங்கு ரொம்ப முக்கியமானது
முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கிரகங்களோட தாக்கத்தை வைத்து அவங்களோட வாழ்க்கையானது கணிக்கப்படும். கிரகங்கள் செயலிழந்தால் தோஷங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் ஆடுதுறை அருகே அமைஞ்சிருக்கு சூரியனார் கோவில். இந்த கோவில் ஆடுதுறை ரயில் நிலையத்தில் இறங்கி அணைக்கரை செல்லும் பேருந்தில் ஏறி இந்த கோவிலை அடையலாம். முதலாவதாக நவகிரகத்தில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்டு வரவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். தினசரியுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சு வரவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படாதான். சீரான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு திறன் வளரக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெறுவாங்களாம். அதே மாதிரி சந்திரன் கிரகம் சந்திரன், ஸ்தலம் திருகலூர், நிறம் வெள்ளை, தானியம் அரிசி, வாகனம் வெள்ளை குதிரை, மலர் செவ்வரளி, உலோகம் ஈயம். நாள் என்ன கிழமைனா திங்கக்கிழமையில். ராசி கற்கள் முத்து, பலன்கள் தடங்கள் நீங்கும், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு போகலாம். திருக்கல்லூர் சந்திரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் சந்திரதோஷ பரிகார தலமாக திங்களூரில் அமைஞ்சிருக்கு. ஜாதக ரீதியாக தோஷம் மற்றும் சந்திரனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீக்குகின்ற திருத்தலங்களில் இந்த தலம் ஒன்று. இந்த சந்திர பகவானை திங்கக்கிழமை தோறுமே வழிபட்டு வரவங்களுக்கு எல்லா புகழும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா. கோவிலுக்கு போனோம் அப்படின்னா திங்கக்கிழமையில் நவகிரகத்தில் சந்திரனுக்கு உரிய வஸ்திரத்தை சாற்றி சந்திர பகவான் மந்திரங்களை உச்சரித்து அவரை வழிபட்டு வந்தாலே மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கி மனம் ஒரு நிலைப்படுமா. அடுத்ததாக மூன்றாவது குரு. ஸ்தலம் ஆலங்குடி, நிறம் மஞ்சள், தானியம் கொண்ட கடலை, வாகனம் அன்னம், மலர் வெண்முல்லை, உலோகம் பொன். நாள் வியாழக்கிழமை நாளில் நம்ம இந்த குரு பகவான் வழிபாடு செய்யலாம். ராசி கற்கள் புஷ்பராகம், சகல சம்பத்துகள் மற்றும் வித்தைகள் தேர்ச்சி. இந்த ஆலயத்திற்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா குரு பகவான் கோவில் ஆலங்குடி நவகிரக தலங்களில் குரு பகவான் பரிகார தலமாக விளங்குவது திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். இந்த தலம் குருவோட தோஷத்தை மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு தலமாக இருக்குது. ஸோ இதனோட தனிச்சிறப்பாகவும் இருக்குது. இந்த தலம் தேவார பாடல் பெற்ற தென்கரை தலங்களில் 98வது தலமாக அமைஞ்சிருக்கு. செவ்வாய் பகவானை வழிபட்டு வரவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தகைய பகைவர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கும். திருமண தடைகள் அகலும், சொந்த வீடு அமையவும் வழிபட வேண்டிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் 4வது கிரகம் புதன். தலம் திருவெண்காடு, நிறம் பச்சை, தானியம் பச்சை பயிறு, வாகனம் குதிரை, அதே மாதிரி உலோகம் பித்தளை. நாள் புதன். ராசி கற்கள் மகரதம். சகல சாஸ்திரம் மற்றும் ஞானம் பெற இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் வழிபடலாம். திருவெண்காடு புதன் பகவான் கோவில். அதாவது சுவேரதானேஸ்வரர் கோவில் சமய குரவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற ஒரு சிவாலயமாக அமைச்சிருக்கு. இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஒரு தலமாக அமைஞ்சிருக்கு. இது புதனுக்குரிய தலமாக பார்க்கப்படுது. புதன் பகவானை வழிபட்டு வந்தாலே நல்ல ஒரு அறிவாற்றலும் பெருகும். புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபட்டு வந்தாலே படித்தது மறந்து போகாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு படிக்கும் பொழுது கவனம் சிதறாமல் மனம் ஒருமுகப்படுறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக வெள்ளி. கிரகம் வெள்ளி, ஸ்தலம் கஞ்சனூர். இங்கே பார்த்திங்களா, இங்கே பலன்கள் விவகாரம் மற்றும் பிராப்தம், சௌபாக்கியம், மலட்டுத்தன்மை அனைத்துமே நீங்கும். சுக்கிர பகவான் கோவில் கும்பகோணம் அருகே அமைஞ்சிருக்குங்க. சுக்கிர பகவானின் ஒரு அற்புதமான கஞ்சனூர் கிராமம் புனித தலங்களில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இந்த கோவிலும் ஒன்று. இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவாங்க. மேலுமே கஞ்சம் அப்படின்னாவே தாமரையில் இருப்பவன் என்று பொருள். அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட ஒரு தலமாவதனால இந்த தலத்திற்கு கஞ்சனூர் என்று பெயர் பெற்றிருக்காம். வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர பகவானை வழிபட்டு வர எல்லா வளமும் நலமும் கிடைக்குமா. திருமண யோகம் கிடைக்கும். சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். மேலுமே குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை நீங்க, வீடு மனை சொத்துக்கள் போன்ற சுகயோக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சம்பத்துக்களையும் பெறுவதற்கு சுக்கிர வழிபாடு செஞ்சு வருவது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் கேது. ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளம், நிறம் பல நிறம்,
தானியம் கொள்ளு, வாகனம் சிங்கம், மலர் செவ்வரளி. இங்குது பார்த்திங்களா வறுமை வியாதிகள் அனைத்துமே நீங்கள் இவரை வழிபடலாம். நவகிரகங்களில் ஒருவரான கேது பகவான் அனுகிரக மூர்த்தியாக காட்சியளித்து கேது தோஷ நிவர்த்தி அளிக்கக்கூடிய ஒரு தலமாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு நாகர்நாதர் கோவில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலப்பழமையும் சால பெருமைகளையும் கொண்டதாக ஒரு ஆன்மீக தலங்களில் ஒன்றாக இது இருக்குது. மேலும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம். சனிக்கிழமை நாளில் சனி பகவான் வழிபாடு செஞ்சு வர ஆயுள் பலம் பெருகும். நீண்ட ஆயுளுக்கு சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்து நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு ஏற்ப தண்டனையும் புண்ணியத்திற்கு ஏற்ப அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு மேற்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் நலம் கொடுக்கும். அடுத்ததாக சனி கிரகம். சனி ஸ்தலம் திருநள்ளாறு. மேலுமே இந்த ராசிக்கர்கள் நீளம் வியாதிகள் பயம் தீராத கடன்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா இங்கே திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வழிபடலாம். இந்த தலத்தில் சனீஸ்வரன் இறைவன் வணங்கி பேறு பெற்றார். அதனால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் புகழ் பெற்று இருக்கிறாருங்க. இந்த தலத்தில் சனீஸ்வரரை வழங்கினாலே 7.5 சனி உள்ளிட்ட பல சனிகளோட பிரச்சனை தீரும். அதே மாதிரி நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரரை தரிசனம் செஞ்சு இறைவன் தர்ப்பணேஸ்வரர் வழிபாட்டு அவர் செய்வது உங்களுக்கு பேறு பெறுகிறாங்க. அடுத்ததாக செவ்வாய் கிரகம். செவ்வாய் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவிலுங்க. இங்கே பார்த்திங்களா பகைவர்களை வெற்றி கொள்ளுதல் சகல சாஸ்திர ஞானம் பெறவும் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வழிபடலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நாகை மாவட்டம் சீர்காழியில் அமைச்சிருள்ள செவ்வாய் ஸ்தலமான வைத்தியநாதர் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. பொதுவாகவே கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கக்கூடிய சிவன் இந்த தலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பார். 5 கோபுரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது இந்த தலத்தோட ரொம்ப பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பகவானை வழிபட்டு வரவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தகைய பகைவர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே திருமண தடைகள் அகலவும் சொந்த வீடு அமையவும் வழிபட வேண்டிய கிரகம் செவ்வாய் பகவான் சொல்லலாம். அடுத்ததாக ராகு. இது பார்த்திங்களா திருநாகேஸ்வரம். இந்த தலம் ரொம்ப புனிதம் வாய்ந்த ஒரு தலமாக அமைஞ்சிருக்கு. எந்த காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் ஜெயம் அடையணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வரலாம். ராகு கோயில் திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற திருநாகேஸ்வரம் ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவில் நவகிரகங்களில் ராகு பரிகார தலமாக இருக்குது. மேலுமே பாடல் பற்ற சிவத்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு பகவான். செவ்வாய் பகவானை வழிபட்டு வரவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தகைய பகைவர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் கிடைக்கும். மேலுமே திருமண தடைகள் அகலவும் சொந்த வீடு அமையும் வழிபட வேண்டிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பல ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். மேலுமே அனைத்து விதமான செல்வங்களும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த எளிமையான நவகிரக தோஷங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரங்களை இந்த ஆலயத்திற்கெல்லாம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.